அனைவருக்கும் வணக்கம். India's first gaming smartphone Asus ROG Republic of Gamers Indiaல லான்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு கேமிங் பிடிக்கும்னா இந்த வீடியோவை நீங்க தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஃபோனோட அட்டகாசமான ஃபீச்சர்ஸ், இதோட ஆக்சஸரீஸ், இதனுடைய விலை எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Asus ROG Republic of Gamers உண்மையிலே கேமர்ஸ்க்கான ஒரு எக்ஸலண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இது. இதோட ஃபீச்சர்ஸும் சரி, இதோட ஆக்சஸரிஸும் சரி, ஒரு கம்ப்ளீட் கேமிங் விளையாடுற ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே நூபியா கேமிங் ஃபோன் லான்ச் ஆகிறதா இருந்தது. ஆனால் இன்னும் அது லான்ச் ஆகாததுனால Asus ROG Republic of Gamers தான் 2080யோட ஃபர்ஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதோட லுக் வந்து அப்பீலிங்காக இருக்குது, அதே சமயத்தில் யூனிக்காக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கும். இந்த ஃபோனோட பாக்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோன் கூட ஏரோ ஆக்டிவ் கூலர் இருக்குது, 10 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, டைப் சி USB கேபிள் இருக்குது, சிம் டூல், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் இருக்குது. இதனுடைய பாடி பில்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டர்டியாக கேமிங் ஃபோனுக்கான லுக்கோட வருது. மெட்டல் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனோட வருது. பேக் சைடில் டுவெல் கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் ROG லோகோவோட RGB லைட் இருக்குது. இது ஆரா லைட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இது எப்போவுமே யூஸ்வலாக ரவுண்டாக இருக்கும், ஆர் ஸ்கொயராக கூட இருக்கும். இது வந்து கொஞ்சம் எலாங்கேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்குது. அதுக்கப்புறம் டாப் சைட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ரைட் சைடில் வால்யூம், பவர் பட்டன் இருக்குது. அது மட்டும் இல்லை, அல்ட்ராசானிக் ப்ரெஷர் சென்சார்ஸும் இருக்குது. நீங்கள் கேம் விளையாடும் போது யூஸ் பண்ணக்கூடிய பட்டன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா USB டைப் சி கேபிளும் 3.5 mm ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடில் டுவெல் சிம் ட்ரே இருக்குது. Asus ROGயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே 6 inch Full HD Plus AMOLED HDR டிஸ்பிளேயோட வருது. ஃபாஸ்ட் பேஸ் கேமிங்காக 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கேம் விளையாடும் போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், லேக் ஆகாது. இதோட கேமரா பார்த்தீங்கன்னா 12+8 MP ஃபோக்கல் 1.7 அப்பெர்ச்சரோட வருது. செல்ஃபி கேமரா, அதாவது ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலோட வருது. கேமிங் ஃபோனாக இருந்தாலும் கேமரா வந்து குவைட் அ டீசென்ட் கேமரா தான். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 845, Android 8.1.0 வெர்ஷனோட வருது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. இது எக்ஸ்பேண்டபிள் கிடையாது. இது 4000 mAh பேட்டரியோட வருது. இதனுடைய விலை 69,999. கேமிங் ஃபோன் அப்படிங்கிறதுனால ஆடியோ ஃபீச்சர்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டூயல் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸோட வருது. அதே சமயத்தில் அவுட்டர் மோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது நீங்கள் வெளியே போய் எங்கேயாவது விளையாடும் போது அந்த மோடை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆடியோ இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும். இது IPX4 வாட்டர் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டோட வருது. இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸைட்டிங் ஆக்கிற இதோட ஆக்சசரிஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஏரோ ஆக்டிவ் கூலர். இந்த ஆக்சசரி ஃபோனோடையே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேன். கேம் விளையாடும் போது ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கூலர் மாதிரி இது ஒர்க் ஆகும். இந்த கூலரோட ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது, சி போர்ட்டும் இருக்குது. அடுத்தது டெஸ்க்டாப் டாக். இதில் என்னென்ன இருக்குன்னா USB போர்ட் இருக்குது, HDMI அவுட்புட் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுலேயும் RGB லைட்டிங்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் 12,999. அடுத்தது ட்வின் வியூ டாக். இதில் உங்கள் ஃபோனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 வியூ கிடைக்கும், அதாவது ட்வின் டிஸ்பிளே கிடைக்கும். ஒன்றில் நீங்கள் வந்து கேம் விளையாடலாம், இன்னொரு இதில் இன்னொரு கேம் விளையாடலாம், இல்லைனா வேறு ஏதாவது சேட் பண்ணலாம், வேறு ஆப் பார்க்கலாம். இந்த டாக் ஃப்ரண்ட் ஸ்பீக்கரோட வருது. RGB லைட் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, 6000 mAh பேட்டரியோட வருது. அதனால் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டே எவ்வளோ நேரம்னாலும் விளையாடலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ட்வின் வியூ டாக்கோட ப்ரைஸ் வந்து 21,999. அடுத்ததாக ப்ரொஃபஷ்னல் டாக். இதில் நீங்கள் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீபோர்டு இல்லைனா மவுஸ் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விளையாடலாம். இதனுடைய ப்ரைஸ் 5,499. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேம் வைஸ். இதில் நீங்கள் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டாக ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ண மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய விலை 5,999. இந்த ஃபோனோட ஏரோ ஆக்டிவ் கூலர் ஆக்சசரி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற ஆக்சசரிஸ் எல்லாம் நம்ம தனியாக தான் வாங்கணும். இன்க்ளூடிங் இதோட ஃபோன் கேஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன் கேஸ் கூட நம்ம தனியாக தான் வாங்கணும். அப்படி பார்க்க போனால் 69,999 வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் இந்த ஃபோன் வந்து ஒரு கம்ப்ளீட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நம்ம நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுனால இனிமேல் வரப்போகிற கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கேமிங் எப்போவுமே ஒரு பொழுதுபோக்காக என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.